இது வந்து சூர மீன் சுக்கா. பீஸெல்லாம் பாருங்களேன். இன்னொரு மீனும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹல்வா துண்டுன்னு சொல்லுவாங்களா. வெங்காயத்தை இப்போ வெட்டிடுவேன். அப்படி வலுவலுன்னு இருக்குங்க மீன். எங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது. இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே போட போகிறேன். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். மட்டன் மசாலா அப்படி மெதுவாக மீனை போட்டுருவோம். மெதுவாக அப்படி வேகட்டுங்க. கருமமாக இருக்கு பாருங்க. எங்கள் சாப்பாடு வாயில் வைக்கல. பீஸ் அப்படி தனியாக எடுத்துருக்கேன் பாருங்க. புது போட்டு தான் வந்துட்டு. சரிங்களா, வாங்க நம்ம சாப்பிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி சூரை மீனை தான் நாங்கள் வந்து சுக்கா வைக்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிளாத்திய சுக்கா வச்சோம்ல, அதே மாதிரி இது வந்து சூரை மீன் சுக்கா. இதை முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டி சூப்பராக சுக்கா வைக்க போகிறோம். நான் வெட்டலை இன்றைக்கி, அந்த அக்கா தான் வெட்ட போகிறாங்க. அவங்க தான் எனக்கு வெட்டி தருவாங்க. இந்த எப்படி சுக்கா வைக்கிறோங்கிறத கடற்கரையில் வச்சு பார்ப்போம். சுக்கா வச்சு கஞ்சி குடிக்க போகிறோன்னா வாங்க பார்க்கலாம். இது பேர் வரிச்சூரை அப்படின்னு சொல்லுவோம். சூறாயில் ரொம்ப வகை இருக்குது. இதுக்கு பேர் வரிச்சூரை. என்னங்க, இந்த சூரை மீனில் ரத்தம் அதிகமாக இருக்கும். பாறைய காலையில் வச்சு வந்து ஒரு ஆள் கேட்டுச்சு, தூண்டி போட்டது. வெறும் 150 சுக்காவுக்கு போடுற மாதிரி சின்ன சின்னதாக ஆட்டிடும். பீஸெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பீஸ். இந்த மீனில் தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன்லாம் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மொத்தம் 2 மீனை போட்டு வைக்க போகிறேன். நான் ஒரு மீன் காணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு இங்கே இருக்கிற டீமுக்கு காணாது. அதனால் 2 மீனை போட்டு வச்சுருவோம். சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். ஒரு மீனை வெட்டி முடிக்க போகிறாங்க. ஒவ்வொரு துண்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹல்வா துண்டுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி கிடக்கும். சூர மீன் சுக்கா வேறு லெவலில் இருக்கும். இல்லை போட கடிச்சிட்டு ஏன் வந்துட்டேன். நல்லா கடிச்சிட்டு இருந்துச்சு. போட மண்டே பார்த்தீங்களா, குழம்புக்கு சூப்பராக இருக்கும். முள் இருக்குது, அவ்வளோதான், குழம்பும் முடிஞ்சிச்சு. சுக்கா வைக்கண்டா எவ்வளோ இது வேஸ்ட் ஆகுன்னு பாருங்க. இந்த முள் வேஸ்ட் ஆகிரும், அதுக்கப்புறம் தலை வேஸ்ட் ஆகிரும். அவ்வளோதான். மற்றதெல்லாம் போட்டு அப்படி சூப்பராக எடுத்துக்கலாம் சுக்கா. வெங்காயத்தை உரித்து வச்சுட்டேன். வெங்காயத்தை இப்போ வெட்டிடுவேன் சின்ன சின்னதாக. நீளமாக போட போகிறேன் இன்றைக்கி வெங்காயத்தை. இந்த சுக்கா தானே, நம்ம பலகையில் வச்சு வெட்டிடுவோம். பின்னாடி வந்து வேலை நடந்துகிட்டே இருக்கும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். தக்காளி வெட்டி வச்சுக்கோண்ணா. தக்காளி கொஞ்சம் ரொம்ப தான் போட போகிறேன். சுக்காவுக்கு வந்து புளி ஊற்றணும். இந்த சுக்காவுக்கு என்கிட்ட வந்து புளி இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா வெறும் தக்காளியை மட்டும் போட்டு புளி போய் ஏற்றிக்கிறோம். அப்புறம் மீனை வெட்டி வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதாங்க, கட்டி முடிஞ்சிச்சு. மீனை இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கிடுவோம். வாங்க, நம்ம மீனை நானாக வெட்டலை, அக்காட்ட கொடுத்து தான் நான் வெட்டினேன். இப்போ நான் வந்து தண்ணியில் ஊற்றி கழுவி வெட்டேன். அப்பா
கடலில் வச்சு கழுவிக்கலாம். நான் சும்மா இங்கே வச்சு காமிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் கழுவி காமிக்கிறேன். அப்படி வலுவலுன்னு இருக்குங்க மீன். பாருங்களேன், இந்த துண்டை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து சிவப்பாக இருக்கும், இது வந்து கருப்பாக இருக்கும். இந்த மீனில் வந்து ரத்தம் ஓட்டம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கழுவி எடுக்கிறேன். அந்த கோப்பை எடுப்பேன். எதுக்கு கோப்பை கழுவி இருக்காது. கழுவி உள்ளே போடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மீன். ஆனால் அடுப்பத்துக்கு இங்கேன்னு வச்சுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு. கடல் மேலேனா பதறி வேலை பார்ப்போம். இங்கே அப்படி கிடையாது, பொறுமையாக வேலை பார்க்கலாம். இங்கேயும் பதறணும். எதுக்குண்டா இங்கே காற்று வந்து ரொம்ப அடிக்கும், மண்ணள்ளி தட்டிடுவோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்துருக்கோம். கொடுத்துட்டா பயங்கரமா இருக்கா? அண்ணா 5 நிமிஷத்துல என்ன பட்டை கேட்டா சீக்கிரம் 5 நிமிஷத்துல சுக்கா எல்லாம் டக்குன்னு ரெடி ஆகிடுங்க. இதில் இப்போ வந்து அடுப்பு மாற்றியாச்சு. இந்த அடுப்பு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது. தூர போட்டுட்டு இதுக்கு புதுசு ஒன்று வாங்கிட்டு வரணும். அதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள அடுப்பு தூக்கிட்டு வந்திருக்கேன் இந்த சமையலுக்காக. இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம் நம்ம. இது நல்ல சொல்லுது. என்னண்ணா ஹோட்டலில் தூக்கி வச்சிருந்தா அதான் இந்த வரைக்கும் இந்த போட்டில் தூக்கி வச்சிருக்கேன். இது அதே மாதிரி தான் அமைச்சிட்டு தூக்கிறதா? இல்லை தூக்கிட்டு லாக் மாதிரி மாட்டுறது. வீட் லாக் மாட்டுறது மேலே அப்படி கிளப்பிட்டு சவுண்டு கேட்குது. என்ன நல்லா சூடு ஏறிட்டுங்க. நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமே உள்ளே போட போகிறேன். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் போல. என்ன நீங்கள் மட்டன் சிக்கன் மாதிரி சாப்பிடுவீங்க, நாங்கள் என்ன மீன் தான் சாப்பிட்றோம் சொல்லுங்கள். நீங்கள் முதலாளிப்பா. ஃபோன் தக்காளி வெங்காயம் வதங்கிட்டுங்க. இங்கே பக்கத்தில் காமிக்க பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குது பாருங்க. நல்லாவே வதங்கிட்டா இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். பாக்கெட்டு தான் இது போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும். அடிபிடிக்க ஆரம்பிச்சோம். வாசம் அந்த இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டோன்னே கறி வாசம் அடிக்குது. தீயை நல்லா கூட்டி தான் வச்சுருக்கேன். சூரிய இலக்கிட்டு இப்போ வந்து மசாலா பொடி போட்டுருவோம். மட்டன் மசாலா தான் போட போகிறேன். மட்டன் மசாலா ஒன்று மட்டும் கறி பிடிச்சிருவாரு. தண்ணி போட்டு வைப்போம். கொஞ்சம் லைட்டாக ஆகுது. இனிமேல் நம்ம வந்து மீனை போட்டுருவோம். அப்படி மெதுவாக மீனை போட்டுருவோம். இன்னும் நான் உப்பு போடலை. இன்னைக்கு தட்டி நிறைஞ்சிடும் மீன். மீனை போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி, புளி இருந்துச்சுன்னா புளி ஊற்றி லைட்டாக வேக விட்டுறணும். நம்மள்ட்ட புளி இல்லை, அதனால் நான் அந்த தக்காளியில் ஏற்றிட்டேன்ல புளியை. மாதிரி பிடிச்சான்.
அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி பீஸு அப்படி லேயராக கடந்த மாதிரி இருக்கா, அதே மாதிரி இருக்கு. லைட்டாக வேக விட்டுருவோம், தண்ணியை மட்டும் லைட்டாக விட்டுரும், கொஞ்சமாக ஊற்றி. மீன் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றிடுறேன். அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே மெதுவாக அப்படியே வேகட்டுங்க, அதான் வேகும் மீன். கலரே மாறிட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ சிவப்பு கலராக ஆகிட்டு. நல்லா கொதிச்சிட்ருக்கு, கறிக்குழம்பு மாதிரி. நான் ஒரு பீஸ் எடுத்துன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுக்கா, சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போ கஞ்சி ஊற்றி திங்கும்போது வந்தா பாப்பாப்பா சட்டியே காணாது, அப்படி இருக்கும். செம்மையாக இருக்குது. அப்படி கிடக்கிற வாரத்தில் எப்படி சமையல் பண்ண எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. ஓரமாக நாங்கள் இந்த ஏற்க காற்றுலேருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். கரும்பு மாதிரி இருக்கு பாருங்க, எங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்கு. அவ்வளோ அழகா டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்து சாப்பிடலாம். பரவாயில்லையே, அவ்வளோதான் அமைச்சிட வேண்டியதானே, வெந்துட்டு அமைச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கறிக்குழம்பு மாதிரி இருக்கு. கறிக்குழம்பு மாதிரி கறிக்குழம்பு கிடையாது, கரும்பு குழம்பு. அப்படி லேயராக வருங்க, அப்படியே சூப்பராக வருங்க லேயர். எப்படி கொத்துறதா? ஓ, அப்படி கொத்தி போடுறதா? அரிசியா நாக்கில் நடனம் ஆடுதா? என்ன லெவலில் இருக்கு? அதே மாதிரியா? என்ன அப்படி கொத்திட வேண்டியது, அவன் சொல்ற மாதிரி கொத்திடல. கொத்தே பயங்க டொக்காயிரும். அரிசி நாக்கில் நடன மாதிரி தங்கம் கொத்து தங்கம். கடைக்காரில் இப்படி மீன் திங்கணுமா? சோற மீன் நவுண்டுக்கோ மூஞ்சில் தெரிச்சிடாம. கொத்துறத பார்த்தா சக்கி சக்கனு கொத்துற போல கீரை கொத்துற மாதிரி டக்கு நெரிக்கும்ல. எல்லாத்தையும் போட்டு அப்படியே கிண்டி எடுக்கிறோம். அது லேயராக உடஞ்சி போயிரும்ல, அதுக்காக அப்படிதான் கணக்காரு. அப்படி வத்த விட இன்ப மாதிரி இருக்கு. நாக்கு நடன மாட்டேங்க. பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு வருங்க, லேயரா சூப்பரா இருக்கு. எடுத்துட்டு தான் இருக்கு. சூடா இருக்கியா? வாயில வைக்கல, வைக்கிற மாதிரி எடுக்குவாங்க. அப்படி பீஸ் அப்படி தனியாக எடுத்துருக்கேன் பாருங்க, சூர மீன் சுக்கா. ஆனால் இப்படி சுக்கா வச்சானா எனக்கே டவுட்டாக இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கஞ்சிக்கு அதுக்கும் வச்சு சாப்பிட வேற லெவலில் இருக்கும் பாருங்களேன். புது போட்டு தான் வந்துட்டு, சரிங்களா? அது வீடியோ இன்னும் நான் போடுறேன். இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டலை. எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு புது போட்டு வர்றதுக்கு. நீங்கள் ஸ்டிக்கர் பையன் ஒட்டி இங்கே வந்து ஒட்டி விடுங்க, எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் புது போட்டு வந்துட்டு வீடியோ போடுறேன். வீடியோ இன்னும் போடல. இங்கே போய் கோப்பையை போய் கழுவ போகிறோம். கழுவிட்டு கஞ்சியை ஊற்றி அடி சாப்பிட வேண்டியதான். கிஷானோடையா சாப்பிடுவோம் வா. இது நம்ம பச்சை போட்டு நம்ம போட்டு, அதுக்கப்புறம் இதுவும் நம்ம போட்டு, இது நம்ம புது போட்டு. ஃபுல்லாக இது புது போட்டுருந்தோம். இப்போ இது புது போட்டாச்சு, இது பழைய போட்டாச்சு, அது அதோட பழைய போட்டாச்சு. தண்ணி ஊற்றி கொண்டு வந்தாச்சு. அடி கழுவிட்டு நல்ல தண்ணியில் கொஞ்சம் கழுவிடும். ஒரே ஆள் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி இப்படி தான் இருக்கும்.
மொட்டை கையில் கரண்ணே என்னண்ணே விழிஞ்சு அப்படியே எடுத்துருவோம் என்ன கடலுக்கு போகிறோண்ணே இன்னைக்கு இந்தா இல்லை அவ்வளோதான். அப்படி சுக்காவை லைட்டாக நாங்கள் உடச்சி விட்ருக்கோம். எப்படி தீ விட்ட சதியில் லைட்டாக குழம்பு நான் எல்லாருமே சாப்பிடணும்ல. எல்லாரும் என்னோட சின்ன சின்ன முள் கிடக்கும், 1-2 முள், அதை மட்டும் எடுத்துட்டு இந்த லேயர் பாருங்களேன், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. இந்த லேயரையும் அப்படி கொஞ்சம் போல் கஞ்சியும் எடுத்து அதை வச்சு சூப்பராக இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. எல்லாருமே வெஞ்சு வச்சுருக்கோம். இங்கே அங்கே உள்ள அதுதாங்க பெரியப்பா எல்லாம் சுக்கா வச்சு தின்றுடுவோம். இதே மாதிரி மீன் எங்கே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிள் மட்டும் தான், ஈஸியாக தான் நான் வச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வைக்கல. எதுவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.